ஆர்சிபி கேகேஆர் கூட வின் பண்ணி பிளே ஆஃப் ஸ்பாட்டை சீல் பண்ண முடியுமா? கேகேஆர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்ச் வின்னோட வரான். ஸோ கண்டிப்பாக இது ஈஸியான மேட்சாக இருக்க போகிறதில்ல ரெண்டு டீமுக்குமே. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வின்னிங்க மும்பை கூட. நீங்கள் 100 ரனில் ஜெயிக்கிற வின்னை விட இந்த மாதிரி வின்னெல்லாம் டீம் ஸ்பிரிட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரைஸ் பண்ணி விடும். பிகாஸ் ஷெஃபர்ட் அவுட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஃபீல் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காதப்போ புவனேஸ்வர் குமார் ஒரு 6ங்க சரியான ஷாட்டு. ஸோ அங்கேருந்து மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு தோக்கிற சுச்சுவேஷன்லேருந்து மேட்சை ஜெயிச்சதுக்கப்புறம் ஆர்சிபி டீமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸோடு இருப்பாங்க. நாங்கள் எங்கேருந்து வேணால் மேட்சை ஜெயிக்கலாம் அப்படின்னு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸோடு தான் நாளைக்கு இந்த மேட்ச்சுக்கு வரப்போகிறாங்க. அண்ட் ஆர்சிபி டீமை பற்றி பேசணுன்னா பெரிய பிரச்சனை இல்லைங்க. பட் ஆனால் ஸ்டார்டிங்கே டீம் எப்படி இருந்தாங்க, ஒரு 5-6 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் டீமாக ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த டீமை பார்த்தா அந்த ஒரு லுக் இல்லை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அந்த ஸ்டார்ட் வரல அவங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயங்க. ஃபில் சால்ட்டோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. ஜேகே பெத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயருங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சரியான பிளேயரு. நம்ம வேர்ல்டு கப் செமிஃபைனலே பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு கிரன்ச்சான ஒரு மேட்ச்சில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் ஆடினார். பும்ரா மட்டும் பயங்கரமாக போடலன்னா அந்த மேட்ச் தனியாலாக இங்கிலாந்து ஃபைனல் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். எந்த டவுட்டுமே இல்லைங்க ஜேகே பெத்தலோட டேலண்ட் மேலே. பட் என்ன பிரச்சனைனா ஃபில் சால்ட் தரக்கூடிய அந்த எக்ஸ்பிரசிவ் ஸ்டார்ட். ஏன்னா ஃபில் சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பிளே என்ஃபோர்சர். அந்த ஒரு ரோலை ஜேகே பெத்தனால் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. பிகாஸ் ஜேகே பெத்தல் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் டைம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபில் சால்ட் அப்படி கிடையாதுங்க. அதனால கண்டிப்பாக அந்த ஒரு ரோலை ஜேகே பெத்தனால் ரிப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர் மாதிரி சர்ஃபேஸில் மும்பை கூட இருந்த அதே மாதிரி பிச்சு திரும்பியும் கொல்கட்டா கூட இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் பெத்தலுக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ஸ்டிக் பண்ணுவாங்க தோணுது. பெத்தல் ஒரு நல்ல பிளேயருங்க. பட் அந்த பவர் பிளே ஸ்டார்ட் ஆர்சிபி மிஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை ஆர்சிபி அட்ரஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு 2 மேட்ச் ஆடலை. பட் விராட் கோலி பற்றி பெருசாக பேசுறதுக்கு இல்லைங்க. அவரோட கிளாஸ்க்கெலாம் அவர் கண்டிப்பாக ஃபிகர் அவுட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் கொல்கட்டாவோட. ஸோ விராட் கோலி பற்றி நம்ம ரொம்ப பேசணும் கிடையாது. அவரெல்லாம் ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் பிளேயர். கண்டிப்பாக விராட் கோலி ஃபார்முக்கு வந்துருவாருங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி விராட் கோலி பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த ஒரு பவர் பிளே ஸ்டார்ட் ஃபில் சால்ட்டோட அந்த ஃபேக்டரை மட்டும் கண்டிப்பாக ஆர்சிபி எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி வெங்கடேஷ் ஐயர் கூட ட்ரை பண்ணலாம் அவங்க. பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஃபில் சால்ட்டோட ரோலை வெங்கடேஷ் ஐயர் ப்ளே பண்ண முடியும் தான் எனக்கு தோணுது. மேபி அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஜேகே பெத்தல் கூட ஸ்டிக் பண்ணுவாங்கன்னு தோணுது. பெத்தல் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பிளேயருங்க. மேபி கொல்கத்தா கூட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் ஆடலாம். கண்டிப்பாக அதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஃபில் சால்ட்டை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஃபில் சால்ட் கூடி சீக்கிரம் டீமுக்குள்ள வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரொமாரோ ஷெஃபர்ட் ஒரு ஃபேக்டருங்க. நீங்கள் ரொமாரோ ஷெஃபர்ட் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னா அவர் ஒரு யூட்டிலிட்டியான ஒரு பிளேயருங்க. எப்படின்னா 6 பேர் நல்லா பேட்டிங் ஆனால் ஒரு சப்போர்ட்டராக 7th ஆடுவார். அதே மாதிரி 5 பேர் நல்லா பவுலிங் போட்டால் ஒரு 6th பவுலராக சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் ரொமாரோ ஷெஃபர்ட் கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அவர் பண்ணி மேட்சை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் விட்டிங்கன்னா அங்கே தான் ஆர்சிபிக்கு பிரச்சனை ஆகுது. பிகாஸ் லக்னோ கூடயும் சரி அண்ட் மும்பை கூடயுமே சரி ரொமாரோ ஷெஃபர்ட் மேட்சை முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா அவர் 2 மேட்சை முடிக்கல. லக்னோ கூட பார்த்தீங்கன்னா அவர் ரீட் பண்ணவே இல்லை. திக்வேஷ் ராதியோட கூகுளே அவர் ரீட் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு சும்மா பேட்டை சுற்றிட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை தான். அவர் ஒரு கிளவரான ஃபினிஷர் கிடையாதுங்க. அவர் ஒரு பவரான ஒரு ஸ்லாகர் தான். ஸோ கண்டிப்பாக ரொமாரோ ஷெஃபர்ட் எப்படின்னா ஸ்டில் அவர் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயருங்க. ஆனால் ஆர்சிபி ரொமாரோ ஷெஃபர்ட் கிட்ட அதிகமான ஒரு ஒர்க்கை விடக்கூடாது. மேக்ஸிமம் அவங்களே ஒரு டாப் 6 வேலையை முடிச்சுட்டு அவர் ஒரு சப்போர்ட்டான ஒரு பிளேயர் தான் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட் மேட்ச்மே மும்பை கூட பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிச்சுக்கு அடாப்ட் ஆடவே இல்லை. 4 ரன் 11 பால். ஆல்மோஸ்ட் அவர் மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்சை முடிச்சு விட்டுருப்பாரு. கடைசியில் புவனேஸ்வர் குமார் ஆடி கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக ரொமாரோ ஷெஃபர்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் பவுலிங் நல்லா போட்டார். கண்டிப்பாக மும்பை கூட 3 ஓவர் நல்லா போட்டு 18 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ கண்டிப்பாக பவுலிங் அந்த மாதிரி பிச்சில் நல்லா போடுறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு ரொமாரோ ஷெஃபர்டுக்கு டூ மச் ஒர்க்கை ஆர்சிபி விடக்கூடாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே அவங்க கொஞ்சம் வேலை பண்ணணும்னு எனக்கு தோணுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டிங்லாம் நம்ம பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. ஜிதேஷ் சர்மா எஸ் ஒரு ஃபேக்டர் தான். பட் லாஸ்ட் மேட்ச் ஒரு 18 ரன் அடிச்சார். அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தருங்க ஜிதேஷ் சர்மாவுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தா விராட் கோலி நம்ம பேசணும்ட்டு இல்லைங்க. விராட் கோலி மேலே இருக்கார். பட்டிதர் படிக்கல் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. டிம் டேவிடுமே நல்ல ஃபார்மில் இருக்கார். ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு நல்ல ஸ்டார்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும்னு நினைக்கிறேன். ஜேகே பெத்தல் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா அவங்க பேட்டிங் ஷார்ட் அவுட் ஆயிருங்க. ஸோ பேட்டிங் பற்றி அவங்க பெருசாக யோசிக்கணும்னு
பிரச்சனையும் கிடையாது. அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பவுலிங் வந்து ஆர்சிபிக்கு வந்து புவனேஸ்வர் குமார் வந்து நின்று போடுறாருங்க, நின்று பேசுகிறாரு, புவனேஸ்வர் குமார் அவரோட கிளாஸை காமிக்கிறாரு. திரும்பி வந்து இந்தியன் டீமோட கதவை தட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் இந்த அளவுக்கு போட்டால் கண்டிப்பாக வந்து திரும்பி இந்தியன் கால் வந்து தாங்க ஆகணும். ஏன்னா செமையாக போடுறாரு. பவர் பிளேவாக இருக்கட்டும், டெத் ஓவர்ஸாக இருக்கட்டும், எங்கே கொடுத்தாலும் வேறு மாதிரி போடுறாருங்க. யாக்கரும் போடுறாரு, பவர் பிளே ஸ்விங்கும் போடுறாரு. பீக் புவனேஸ்வர் குமார் பார்த்தவங்களுக்கு தெரியும், 2016-17 2 பவர் பிளே கப் அடித்தார். அவர் வேறு மாதிரி ஒரு பவுலருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து டெலிவரி பண்ணுற வந்து ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஹேசல்வுட் கொஞ்சம் டீசெண்டாக நல்லாவே போட்டார். அண்ட் குணால் பாண்டியா சொல்ல தேவையில்லைங்க, எப்படியோ அவர் வந்து 3 ஓவர் 4 ஓவர் தள்ளி விட்டுருவார். ஸோ ஓவராலாக வந்து ஆர்சிபி பவுலிங் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் அங்கே இருக்குது. அவங்களோட பேட்டிங் தான் வந்து பவர் பிளேயில் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. விராட் கோலி அண்ட் ஜேகே பெத்தல் கொஞ்சம் நல்லா ஆடிட்டாவே எனக்கு தெரிஞ்ச அந்த டீம்ஸ் ஓகேவாகிடுவாங்க தோணுது. பட் அந்த ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா வரமாட்டேது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 5-6 மேட்ச் இருந்த அந்த ஒரு சாம்பியன் லுக் வரமாட்டேது. மேபி ஃபில் சால்ட் வந்து அந்த லுக் வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போவுமே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீமாக, பக்காவான டீமாக தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மேட்ச் எங்கேயோ இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஆஃப்க்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. கேகேஆரில் ஒரு டேஞ்சரான பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன். ஆர்சிபி வந்து ஃபின் ஆலன் ஆட விட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னு தெரியும். வேர்ல்டு கப் செமிஃபைனலில் பார்த்தோம், லாஸ்ட் மேட்ச் டெல்லி கூட பார்த்தோம். அவர் அடிக்க ஆரம்பிச்சா க்ளீனாக அடிக்கிறாருங்க. பாலெல்லாம் க்ளீனாக ஒவ்வொரு பாலும் வெளியே பறக்குது. அண்ட் அசால்ட்டாக அவர் என்ன ஒரு 30 ரன் ஸ்டாண்டிட்டாருன்னா ஒரு 100 ரன் அடிக்கிறாருங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சிபி ஃபின்னலோட விக்கெட்டை குயிக்காக எடுத்தே ஆகணும். ஃபின்னல் ஆட விட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. அண்ட் கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸ்லாம் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேர் ஒருத்தர் 8 ஓவர்ஸ் அவங்க போடுற இந்த 8 ஓவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கேகேஆரோட மேட்சே டிசைட் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களோட 8 ஓவர்ஸ் ரொம்ப முக்கியம் கேகேஆருக்கு. கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் வச்சு தான் இவ்வளோ கம்பேக் கேகேஆர் வந்து இவ்வளோ கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னா மெயின் ரீசன் பவுலிங் தான். அண்ட் அதில் மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேன்ங்க. வருண் சக்கரவர்த்தி ஒரு 3-4 மேட்ச் நல்லா போடாமல் இருந்தார். வேர்ல்டு கப்லேயுமே வந்து இந்த லேட்டர் ரெண்டில் நல்லா போடலை. அண்ட் இப்போ பயங்கர கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ஒரு கிளாஸான பிளேயர்னு காமிச்சிருக்காரு. அண்ட் நரேன் பற்றி என்னங்க பேசுறது, 2012 அந்த குதிரை ஓடிட்டே இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு, நிற்க மாட்டேது. இப்போ வரைக்கும் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. நரேன் பற்றி பேசணும்னா எவ்வளோ வேணால் பேசலாம், அப்படி ஒரு பிளேயருங்க நரேன். ஸோ கேகேஆரோட மெயின் ஸ்ட்ரென்த் பவுலிங் தான். அண்ட் கார்த்திக் தியாக் நல்லா போடுறாரு. முக்கியமாக இந்த வைபவ் வரவருமே சரியான அன்குல் ராய் போன மேட்ச் நல்லா போட்டார். அண்ட் க்ரீனுமே பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ கேகேஆர் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஸ்டேபிளாக இருக்குங்க. அண்ட் அதுதான் மெயின் ரீசன் அவங்களோட அந்த கம்பேக்குக்கு. அண்ட் கேகேஆர் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலனுங்க. அவர் வந்தோடனே ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் ஒரு நல்ல நாக்காடி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ரகுவன்ஷியும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ரஹானே ஒரு மாதிரி ஸ்டார்ட் தராரு, பெருசாக கன்வெர்ட் பண்ணல. பட் ஸ்டில் கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சிபிக்காக இருக்கட்டும், கேகேஆருக்காக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப முக்கியமான மேட்ச். அண்ட் முக்கியமாக கேகேஆருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. ஏன்னா கேகேஆருக்கு வந்து நாளைக்கு இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்க வந்து 15 பாயிண்ட் தான் எடுக்க முடியும். 17 பாயிண்ட் எடுக்க முடியாது. இப்போ அவங்க 9 பாயிண்ட் இருக்காங்க, 4 மேட்ச் இருக்குது. 4மே ஜெயிச்சா தான் 17 பாயிண்ட்டு. கேகேஆருக்கு என்னென்னா அவங்க 4மே ஜெயிச்சாகணும். 15 பாயிண்ட் வச்சு உள்ளே போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேபி போகலாம். பட் அது ஷோரிட்டியே கிடையாது. பிகாஸ் ஈஸியாக 4 டீம் 16 எடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க கண்டிப்பாக 17 பாயிண்ட் எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ஜெயிக்கணும். ஸோ கேகேஆருக்கு டூ ஆர் டை கேம் தான். ஸோ கண்டிப்பாக கேகேஆர் வந்து ஆர்சிபி கூட ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அவங்க நல்லா பவுலிங் இருக்குது. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி 8 ஓவர்ஸ் எப்படி போகுதோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ரிசல்ட் போகும்னு தோணுது. அண்ட் ஃபின் ஆலனோட விக்கெட்டுமே ரொம்ப முக்கியங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் டிஃபரன்ஸ் மேக்கர்ஸ். அந்த 8 ஓவர்ஸ் ப்ளஸ் ஃபின் ஆலன் தான் பெரிய டிஃபரன்ஸ் மேக்கர்ஸாக இருப்பாங்கன்னு தோணுது. ரிங்கு சிங்குமே ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டி தான் நல்லா ஆடுறதுக்கு. ஓவராலாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியாக கேகேஆர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ். இந்த எந்த டவுட்டுமே கிடையாது. பட் கேகேஆர் தொடர்ந்து 4 வினோட வரங்காட்டி கண்டிப்பாக கேகேஆருக்குமே ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கேகேஆரா ஆர்சிபி அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.